நண்பா, நிறைய வக்கீலுங்க மீது தாக்குதல் நடக்குது. அது உங்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இருக்குதா? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க நண்பா. என்னன்னா, நீதியின் 2 கண்களாக இருக்கக்கூடிய முக்கியமான பங்கு வந்து வழக்கறிஞருடைய பங்கு. அப்படியாப்பட்ட வழக்கறிஞருக்கு வந்து பாதுகாப்பு சட்டம் இல்லை. இது மிகவும் ஒரு மனவலியான ஒரு செய்தி தான். ஏன்னா, மிக எளிதில் வந்து எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய தொழில் வந்து வழக்கறிஞர் தொழில். நான் ஒரு தரப்பை ஆதரிச்சேன்னா ஒரு தரப்பை எதிர்க்கின்ற ஒரு பொருளாயிடுது. அப்போ ரொம்ப எளிமையாக வந்து எனக்கு எதிரி வந்து உண்டாயிறாங்க. இப்போ வழக்கறிஞர் வந்து நல்லது செஞ்சால் கட்டாயம் தீங்கு நடக்கும். தீங்கானவங்க வக்கீல் மீது தாக்கல் பண்ணி தான் இருப்பாங்க. அப்போ இதில் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா, வழக்கறிஞர் பாதுகாப்பு சிறப்பு சட்டம் ஒன்று உருவாக வேண்டும். அப்படி வந்தால் தான் வக்கீல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்க முடியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் வந்து அக்ரி காமராஜ் என்ற ஒரு வழக்கறிஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதெல்லாம் வந்து அப்படியே மனக்குமுறலாக இருக்குது. நினச்சாவே நம்ம ஒரு வழக்கறிஞராக இருந்தோம், எத்தனையோ பேருக்கு நீதி வாங்கி தரோம், எத்தனையோ பேருக்கு உழைக்கிறோம், இந்த சமூகத்துக்காக தொண்டு செய்கிறோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலியாக இருக்குது. பலமுறை கோரிக்கை வைக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர், மிக உயர்ந்த உள்ளம் கொண்ட மூத்த வழக்கறிஞர்களாக வந்து பல ஆண்டுகளாக வந்து போராடுறாங்க. இத்தனை ஆண்டுகளாக போராடி கூட எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை. இனிமேல் வக்கீலாம் போகும்போது அவன் பாக்கெட்டில் வந்து கத்தி கடப்பார போடுவா, நாங்களே எங்களை பாதுகாத்துற மாதிரி ஒரு ஆயுதம் எடுத்துன்னு போகணும். வேறு என்ன சொல்கிறது தெரியல. இது சட்ட பிரச்சனையாக இருந்தால் கூட, சட்ட இது தவறான ஒரு சொல்லாக இருந்தால் கூட, அப்புறம் எங்கே நான் எப்படி பாதுகாத்துக்குது? மருத்துவருக்கு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது, வரவேற்கத்தக்கது. காவல் அதிகாரிகள் இருக்குது, ஏனைய அரசு ஊழியருக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, வரவேற்கத்தக்கது, கட்டாயம் வேண்டும். எங்களுக்கும் பாதுகாப்பு சட்டம் வேண்டும். இப்போ ஒரு வக்கீலுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருந்தால் எல்லாரும் வந்து தொடர நினைப்பானா? நீங்கள் பாருங்கள், இப்போ எந்த தொழிலை விட அதிகமாக வந்து வழக்கறிஞருக்கு வந்து மிக எளிதில் வந்து எதிரியை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து வழக்கறிஞர் தொழில். ஆக இனி வரும் காலங்களிலாவது தயவு செய்து மத்திய அரசு, மாநில அரசு ஒருமித்த கருத்தோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி தாருங்கள்.